நம்ம சமையலில் எப்பயுமே கடைசியாக மஞ்சள்தூள் சேர்ப்போம், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறது நல்லது, கரையாமல் இருக்கும். இதுதான் டிப்ஸு கருவாட்டு குழம்புல. நம்ம கடைசியாக இறக்க போகும்போது மீன் மாதிரி தான் இதையும் சேர்க்கணும். முருங்கைக்காய் வெந்துச்சான்னு பார்த்து தான் குழம்புல சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உருண்டை புளி, 2 தக்காளி, நான் கொஞ்சம் தண்ணியில், கொஞ்சமாக தண்ணியில் சும்மா ஒரு கொதி தான் வர அளவுக்கு சூடு பண்ணால் போதும். ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆறி போச்சு. நம்ம இதை அப்புறம் கரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு வேண்டிய காய்கறிகளை பார்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, இது சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்குன்னு சொல்லணும் இல்லையா, அந்த சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதெல்லாம் நம்ம இந்த கருவாட்டு குழம்புல சேர்க்கலாம். கருவாடு, இது கார கருவாடு. கருவாடை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம், கழுவிட்டு ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாது. அதே போல் கத்திரிக்காய் வதக்கும் போது நான் வெட்டிக்கிறேன். இந்த கிழங்கையும் நம்ம கொதிக்கும்போது துண்டு பண்ணி போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் கொதிக்கும்போது போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தட்டி எடுத்துக்குவோம், தட்டாமல் கொஞ்சம். இதுலேயும் அதே போல் கொஞ்சம் நசுக்காமல் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீழி போடலாம். இது உடைச்சி போடணும், இதெல்லாம் வெடிக்கும். நான் உடைச்சி தான் போட்டுக்கேன். முழுசாக பச்சை மிளகாய் போட்டாருங்க, வெடிக்கும். இப்போ நம்ம கட் பண்ண பாதி பல்ஸ் பண்ண வெங்காயம், மீதி முழு வெங்காயம் இது சேர்க்குறோம். இதே போல் தட்டி வச்ச பூண்டு, முழு பூண்டு பாதி பாதியாக வச்சுக்கிறீங்க, இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குவோம். பச்சை தக்காளியும் சேர்க்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்பு தூள், இல்லை உங்கள்கிட்ட எண்ணெய் தூள் அவைலபிளாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா புளி கூட, அந்த தக்காளி மட்டும் எடுத்து நம்ம கையாலே புழிஞ்சிக்கலாம் இல்லையா, மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டலாம். இது கையாலே புழியிற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வாட்டர் போட்ட பிறகு இது கூட சேர்த்து ரொம்ப ட்ரையாக வதங்காமல் கொஞ்சம் சாந்தாக வதங்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கத்திரிக்காயை உடனே வெட்டி போட்டுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி அரிசி கழுவு தண்ணியில் அலசிக்கிங்க, போட்டுக்கோங்க. இல்லையா நேரடியாக வெட்டியும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 1 நிமிஷம் நமக்கு வதங்கணும். நம்ம புளி தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட தண்ணி வைக்கலாம். குழம்பு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நமக்கு இந்த குழம்பு ஒரு கொதி வரும்போது முருங்கைக்காய் போடுவோம். அப்போ நமக்கு வெந்துடும். இப்போ நம்ம நல்லா கொதிக்க வைப்போம். இந்த டைமில் அது கொதிச்சிட்டு இருக்கும்போது நாம் கருவாடை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இது மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும். தண்ணியில் மட்டும் போட்டுறாதீங்க, தண்ணியில் போடாமல் இருக்கணும். உங்களுக்கு தலையை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி போட்டு சமைக்கணுன்னாலும் நீங்கள் இப்படி சமைக்கலாம் தலையோட. இல்லை அதெல்லாம் வேணான்னா நீங்கள் இப்படி ஃபுல்லாக எடுத்துட்டும் இதை சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் போட வேண்டாம், அது போடும்போது முன்னே மட்டும் நம்ம கழுவுனா போதும். இப்போ இப்படி நான் சுத்தம் பண்ணிக்கிட்டேன். இப்போ குழம்பு எனக்கு கொதிக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகும்போது நான் இந்த சீனி கிழங்கு போடுறேன். சக்கரவள்ளி கிழங்கு தோலோடவே போடுங்க நறுக்கி. அந்த தோலில் தான் அதிக சக்தி இருக்குது. புற்றுநோய் குணப்படுத்துகிற சக்தியெல்லாம் அந்த தோலில் இருக்குது. அதனால்
நம்ம பச்சை தண்ணியில் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது செஞ்சிங்கன்னா போதும். இதை நல்லா கழுவிட்டேன். பச்சை தண்ணியில் நம்ம கழுவினா போதும், குளிர்ந்த நீர்லேயே கழுவினா போதும். இதை ஈரமே இல்லாமல் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். வெந்நீர்லாம் ஊற்றி கழுவணுன்னு அவசியம் இல்லை. இதுவும் ஊறி போச்சுன்னா நமக்கு குழஞ்சி போயிடும் குழம்போட. அதனால் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு விஷயம், இதில் பெறால் இல்லாத மீன் தான் அதிகமாக கருவாட்டு குழம்புக்கு கருவாடு செய்யறதுலாம் வாங்குவாங்க. நல்ல எக்ஸ்பர்ட்டு தான் இதில் பெறால், இந்த பக்கம் செருவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீனெல்லாம் வாங்கி செய்வாங்க. அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பிகினர்ஸ் இந்த மாதிரி மேலே செதில் இல்லாத மீன், இது காரப்பொடி, வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு இதெல்லாம் செஞ்சால் நமக்கு அந்த வேலை செய்ய வேண்டியதில்லை. மற்ற மீன்லாம் நமக்கு அது மேலே இருக்கிற செதில் சுத்தம் பண்ணுற வேலை இருக்கும். இது உள்ளேயும் பக்கத்துலேயும் சுத்தம் பண்ணால் போதும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்குவோம், ஈரம் இல்லாமல் வச்சுக்குவோம். குழம்பு நமக்கு முருங்கைக்காய் வேகணும். முருங்கைக்காய் வெந்துதான்னு பார்க்கறது மட்டும்தான் நமக்கு இதில் வேலை. மூடி வச்சு நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச பிறகு குழம்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாகிடும். கெட்டியான பிறகு நம்ம வச்சுருக்க கருவாடை இந்த டைமில் தான் சேர்க்கணும். நம்ம சமையலில் எப்பயுமே கடைசியாக மஞ்சள்தூள் சேர்ப்போம், அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப செதறாமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். நீங்கள் இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு பார்த்துக்கலாம், அருமையாக இருக்கும். கருவாடு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறது நல்லது, கரையாமல் இருக்கும். இதுதான் டிப்ஸு கருவாட்டு குழம்புல. நம்ம கடைசியாக இறக்க போகும்போது மீன் மாதிரி தான் இதையே சேர்க்கணும். முருங்கைக்காய் வெந்துச்சான்னு பார்த்து தான் குழம்புல சேர்க்கணும்.